ஃபார் லூப்போட பாடிக்குள்ள இன்னொரு ஃபார் லூப் கம்ப்ளீட்டா அகாமடேட் பண்ணிருக்கிறது. எக்ஸிகியூஷன் யாராவது எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ட்ரை பண்றீங்களா பவின் ப்ரோ? ஸ்கிரீன் ஷேர் ஆகல மேம். ஸ்கிரீன் ஷேர், ஓ சாரி பட்டன் கோட் அடிச்சு விட்டுட்டேன். ஐயோ, அப்ப நான் அவ்வளவு சும்மா இருக்கேன்னு நினைச்சீங்களா? இல்ல, நான் டைப்பே பண்ணிட்டேன். என்ன ப்ரோ வீக்கெண்ட் என்ன பிளான்? ஃப்ரைடே ஆபீஸ்ல போயிட்டு யாரெல்லாம் இன்னைக்கு வந்து லஞ்ச் போறீங்க? டீம் லஞ்ச் யாருக்கெல்லாம் என்னையில இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் சான்ஸ் இருக்கு? ஓகே, ஏதாவது பேசுங்க ப்ரோ. காலையில நானும் உங்ககிட்ட தானே வந்து பேசுறேன். காலையில அறிவுரையா வீட்டுல எல்லாம் ரெடி பண்ணிட்டு யாருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தற்போதைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து வாய்ப்பு இல்லையா? தற்போதைக்கு வாய்ப்பு இல்லைன்றாங்க. இல்ல, நேத்து எல்லாமே பெட்ரோல் பங்க்ல ரொம்ப ரஷ். இங்க ஆவடியிலேயே அம்பத்தூர்ல எக்ஸ்ட்ரீம் நைட்டு 12 o'clock வரைக்கும் போட்டுருக்காங்க. முந்தா நேத்தே. ஓகே ஃபைன். சோ ஒரு ஃபார்வர்ட் பாடிக்குள்ள கம்ப்ளீட்டா இன்னொரு ஃபார்வர்டி அகாமடேட் பண்றது. ஃபர்ஸ்ட் இன்னர் ஃபார் லூப் தான் கம்ப்ளீட் ஆகும். இதை வச்சு நீங்க டபுள் டேப் பண்ணீங்கன்னா அதோட பாடி செலக்ட் ஆகும். ஓகேங்களா? சோ அவுட்டர் ஃபார் லூப் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகி லாஸ்டா முடியும். அவுட்டர் இஃப் மாதிரி. ஓகேங்களா? இப்போ எக்ஸிகியூஷன்ஸ் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் அவுட்டர் ஃபார் லூப் கண்டிஷன் ட்ரூ ஆன் செக் பண்ணணும். ஓகேங்களா? 31st லைனுக்கு கண்ட்ரோல் வரும்போது அவுட்டர் ஃபார் லூப்போட கண்டிஷன் என்னங்க? equal to 1. இது வந்து less than or equal to 3. less than or 3. I should be less than or equal to 3. ஐயோட வேல்யூ 1. சோ எனக்கு இந்த இடத்துல கண்டிஷன் ட்ரூ. ஓகேங்களா? ஒன்ஸ் ஐ எக்ஸிக்யூட் ஆனதோ ஐயோட வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆகும். தட்ஸ் வை we call it as post increment. ஓகே, சோ இந்த கண்ட்ரோல் ட்ரூ ஆனாதான் 32nd லைனுக்கு கண்ட்ரோலே வரும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனாதான் இங்க கண்ட்ரோலே வரும். இங்க வரும்போது j ஓட வேல்யூ 1 இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். j should be less than or equal to 3 j++. இங்க i ஓட வேல்யூ பிரிண்ட் ஆகுது. இப்போ i ஓட வேல்யூ என்னங்க? 1. புரியல. 1 பிரிண்ட் ஆயிடும். ஓகே, சோ அகைன் இப்போ கண்ட்ரோல் எங்க போகும்? 37. புரியல. இப்ப கண்ட்ரோல் எங்க போகும்? ஐயோட வேல்யூ 1. என்னங்க? 32 லைன் நம்பர் 32. ஓகே, சோ இப்ப கண்ட்ரோல் லைன் நம்பர் 32க்கு தான் போகும், 31க்கு போகாது. எப்போ இன்னர் ஃபார் லூப் கம்ப்ளீட்டா எக்ஸிக்யூட் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபெயில் ஆகுதோ அப்பதான் அவுட்டர் ஃபார் லூப்க்கு ஒன்ஸ் அகைன் கண்ட்ரோல் போகும். புரியுதா? சோ இப்போ j ஓட வேல்யூ என்னங்க? 1 இருக்கும்போது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ j வேல்யூ will be incremented to 1. சோ ஒன்ஸ் எக்ஸிக்யூட் ஆனதும் j ஓட வேல்யூ இப்போ 2 ன்னு இன்கிரிமெண்ட் ஆயிருக்கும். கண்டிஷன் ட்ரூ. அகைன் என்ன பிரிண்ட் பண்ணும்? i பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? சோ அகைன் j கிட்ட கண்ட்ரோல் போகும். j ஓட வேல்யூ இப்போ 3. கண்டிஷன் ட்ரூ. j ஓட வேல்யூ 3. சோ கண்ட்ரோல் உள்ள வரும். i ஓட வேல்யூ 1 ன்னு பிரிண்ட் பண்ணும். இது புரியுதா? அடுத்து என்ன ஆகும்? j ஓட வேல்யூ 4 இருக்கும். இந்த ஒன்ஸ் யூஸ் பண்ணதும் இப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. கண்ட்ரோல் அவுட்டர் ஃபார் லூப்க்கு போகும். இப்போ i ஓட வேல்யூ என்னங்க? 2.
எக்ஸாக்ட்லி. ஸோ 2 இருக்கும்போது இங்க திரும்ப ஃப்ரெஷ்ஷா வரும். ஃப்ரெஷ்ஷா வரும்போது j equal to 1, j less than or equal to 3, கண்டிஷன் ட்ரூ. திரும்ப இங்க j ஓட வேல்யூ 1. ஓகேங்களா? இப்ப i ஓட வேல்யூ என்ன? 2. i ஓட வேல்யூ 2. ஓகேங்களா? so on j ஓட வேல்யூ 2 ஆகும், again 3 ஆகும். இப்ப i ஓட வேல்யூ 3 times 2 2 2 னு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆகும். 3 ஆனதும் அவுட்டர் ஃபார் லூப் கண்ட்ரோல் போகும். i ஓட வேல்யூ 3 ஆகும். கண்டிஷன் ட்ரூ, கண்ட்ரோல் உள்ள வரும். j ஓட வேல்யூ 1 2 3. சோ இப்போ எனக்கு i ஓட வேல்யூ பிரிண்ட் ஆகும். தட் இஸ் 3 3 3. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும்? அகைன் கண்டிஷன் ஃபெயில் ஆகும். இன்னர் லூப்போட கண்டிஷன் ஃபெயில் ஆகும். அவுட்டர் லூப்க்கு கண்ட்ரோல் போகும். இப்போ i ஓட வேல்யூ என்னவா இருக்குங்க? 4 இருக்கும். கண்டிஷன் ஃபெயில் ஆகும். அவுட்டர் ஃபார் லூப்போட பாடியை விட்டு கண்ட்ரோல் வெளில வந்துரும். தட் இஸ் 35th லைனுக்கு வெளியே கண்ட்ரோல் வந்துரும். ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்லங்கோ ப்ரோ, குணா ப்ரோ, ராஜேஷ் ப்ரோ, பவின் ப்ரோ, ஸ்வேதா. எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாங்களா? சொல்லுங்க ப்ரோ. ஓகேயா? 1 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு, 2 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு, 3 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. சரியா? i ஓட வேல்யூ 3 டைம்ஸ், that is i ஓட வேல்யூ 1 ஆகும்போது இன்னர் லூப் 3 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, 3 டைம்ஸ் i பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? i ஓட வேல்யூ 2 இருக்கும்போது இன்னர் லூப் 3 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, 2 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. i ஓட வேல்யூ 3 இருக்கும்போது இன்னர் லூப் 3 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, 3 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. இது கிளியரா? ஓகே. ஓகே. அவுட்புட் சேம் லைன்ல பிரிண்ட் பண்ணனும்னா என்ன சின்டாக்ஸ்? இப்போ ஜாவால பிரிண்ட் மட்டும் கொடுத்தா சேம் லைன்ல பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் கொடுப்போம். இதுக்கு அது மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்குங்க. அத நான் சொல்றேன், அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதான் ஜாவால ஸ்டார்ட் பிரிண்ட் பண்ணுவோம். இந்த இது நம்ம ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுவோம், பேட்டர்ன்ஸ் பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்மளுக்கு வந்து இது எதுக்காக போறோம்னா, லைக் டேட்டா ஃபெச் பண்றதுக்காக நம்ம நெஸ்டட் ஃபார் லூப்பே பாக்குறோம். இல்ல வேணும்னாலும் அது ஒண்ணும் பிரச்சனை. புரியலங்க. இதுல அந்த மாதிரி ஆப்ஷன் சேம் லைன் லைக் கர்சர் எக்ஸ்டென்ஷன் சேம் லைன்ல பிரிண்ட் ஆகும். ப்ரோ யார் பேசுறீங்க? இல்லங்க ஒண்ணு. சேம் லைன்ல பிரிண்ட் ஆகிற மாதிரி இதுல என்ன மேம் சின்டாக்ஸ்? கர்சர் வந்து நெக்ஸ்ட் லைன் மூவ் ஆகாம. நான் சொல்றேன் ப்ரோ. அதுதான், அது மட்டும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா கோட் இருக்கும். இங்க பேட்டர்ன் யூஸ் பண்ணுவோம். ஓகே. அங்க வந்து என்ன பண்ணுவோம்னா, பிரிண்ட் கொடுத்துட்டு ஒரு எம்டி பிரிண்ட் அல்ல நெக்ஸ்ட் லைன் கொடுக்கும்போது கண்ட்ரோல் நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துரும். ஓகே. இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணலாம், இதுவும் யூஸ் பண்ணலாம். சொல்லுங்க. இப்ப ஜாவால வச்சு வந்து நம்ம system.out.printlnல டபுள் கோட்ஸ்க்குள்ள ஒரு வேர்டிங் கொடுத்துட்டு அப்புறம் பிளஸ் கொடுத்து பிரிண்ட் பண்ற மாதிரி பிரிண்ட் பண்ணுவோம்ல. இதுல எப்படி மேம் அப்படி பிரிண்ட் பண்றது? இதுல காமா கொடுத்து பண்ணிக்கலாங்க. அதுவும் ஸ்ட்ரிங் டபுள் கோட்ஸ்ல ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு இப்ப வந்து அடிஷன்னா அடிஷனுக்கு இந்த வேல்யூ அப்படின்னு வரும்ல. அந்த மாதிரி தெரியும். கன்காட்டினேஷன் தான சொல்றீங்க? கன்காட்டினேஷன்.
முன்னாடி இருக்க கோட்ல எக்ஸிக்யூட் ஆகுது. அவ்வளவுதான், அதே கன்கார்டினேஷன் தான். இது ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கும்போது இதையும் பார்த்துக்கலாம். கன்கார்டினேஷன் ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் இன் ஸ்ட்ரிங். ஓகே. நேத்து நானு அடிஷன் போட்டு பிளஸ் போட்டு a பிளஸ் பின்னு போட்டேன்னா அப்படியே அது கன்கார்டினேட் ஆகி அப்படியே காட்டுது வேல்யூ. வேல்யூ ஆட் ஆயிடுதுன்னு சொல்றீங்களா? ஏக்கு 10ன்னா பிக்கு 1ன்னா அப்போ 101 அப்படி வருது. பிரேசஸ்குள்ள போட்டு போடும்போது ஆட் ஆகி வந்துச்சு. புரியுது. சோ ஜாவால வந்துட்டு நம்ம இந்த இடத்துல நம்பர் ஒரு நம்பர் பிளஸ் ஒரு நம்பர் போட்டா அடிஷன் வேல்யூ வந்துரும். அது சொல்றீங்களா? இந்த இடத்துல அது உங்களை ஏன் அப்படி வந்ததுன்னா அது ஸ்ட்ரிங்கா எடுத்துக்குது உங்க பிளஸ் பார்த்ததும். ஓகே ஓகேங்களா? சோ ஜாவால என்ன பண்ணுனா நீங்க ரெண்டு நியூமரிக் வேல்யூ பிளஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சிசோல ஆட் பண்ணி கொடுத்துரும். இதுவே நியூமரிக் வேல்யூ பிளஸ் ஸ்ட்ரிங் பிளஸ் ஒரு நியூமரிக் வேல்யூ கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரிங்குக்கு தான் ப்ரியாரிட்டி, அங்கேயும் அவுட்புட் மாறும். என்ன சொல்றேன்னு புரியுதா? புரிஞ்சுது மேம். ஓகே சரி. அப்போ வந்து பேட்டர்ன் ட்ரை பண்றீங்களா? இது கன்ஃபியூஸ் பண்ண வேணாம்னு பார்த்தா சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. ரைட், எனிவே ஃபைன். இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க, நாளைக்கு நான் போடுறேன். பேட்டர்ன் இல்லாம எனக்கு ஸ்டார் பிரிண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரோல ஒரு ஸ்டார், அடுத்த ரோல 2 ஸ்டார், அடுத்த ரோல 3 ஸ்டார், அடுத்த 4, அடுத்த 5. இந்த பேட்டர்ன் ட்ரை பண்ணுங்க. நான் மண்டே போட்டுறேன். பண்றீங்களா? நான் பண்ணிட்டோங்களா? இல்ல, நீங்க ட்ரை பண்ணுங்க, நான் மண்டே பண்றேன். டாஸ்கா வச்சுக்கோங்க இத. ஓகே ஓகே, ஈஸி தான். பட் அந்த மாதிரி கிடையாதுங்க. அது மட்டும் கொஞ்சம் சின்ன சேஞ்ச். டெம்ப்ள வாங்கி வச்சுக்கோம். ஸோ இனிஷியலா ஒரு எம்டி அசைன் பண்ணிக்கிட்டு ஆட் பண்ணும். அந்த இன்ட்ரோ சொல்லிட்டேன். ஜஸ்ட் ட்ரை. ஸோ அடுத்து அப்படி பார்த்தோம்னா வேரியபிள்ஸ் நம்ம இது ரூட்ஸ் பார்த்துட்டு பார்க்கலாமா? சொல்லுங்க ப்ரோ. நம்ம இப்போ ஸ்டார் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம நார்மலா கன்சோல் டாட் லாக் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் லைன்ல தான் நம்ம பிரிண்ட் ஆகுது. அதுதான் ஒரு டாஸ்க். வந்து கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். சரி, ஓகே, ட்ரை பண்றோம். ட்ரை பண்ணுங்க. நீங்க சொல்றது கரெக்ட். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எம்டியா கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த எம்டி அசைன் பண்ணிட்டீங்களா, அது பிளஸ் ஸ்டார் கொடுத்து பாருங்கன்னு சொல்றேன். ட்ரை பண்ணுங்க. நான் மண்டே நான் பண்றேன். சரியா? சோ இது வரைக்கும் என்னங்க பார்த்திருக்கோம்? டேட்டா டைப்ஸ், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்திருக்கோம். வேரியபிள்ஸ் வந்துட்டு நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துட்டு பார்க்கலாமா? இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் பார்த்துட்டு வேரியபிள்ஸ் போலாங்களா? கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஓகே, அரே போயிடலாமா? இன்னைக்கு அரே போயிடலாங்களா? இதை மட்டும் கொஞ்சம் ஸ்னிப் பண்ணி குரூப்ல போட்டுக்கிறீங்களா? பண்ணியாச்சு. ஸோ நான் நோட்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே.
Okay. So what is array? குணா ப்ரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க ப்ரோ. சாரி ப்ரோ, நான் கவனிக்கல, இந்த வேற பேஜ்ல இருப்பேனா, அதனால எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஓ பண்ணியிருந்தேன் மேம். டீம் அவுட்டிங் போறீங்களான்னு கேட்டுருந்தீங்களா? அப்போ பண்ணியிருந்தேன் மேம். அப்போவா? அது போன மாசமா? சரி, ஓகே ஓகே ஓகே. சோ வாட் இஸ் அரே? உங்ககிட்ட பேசிட்டு எப்படி நோட்ஸை தேடி எடுக்கிறான்னு மட்டும் பாருங்க. எங்க போச்சு, எங்க வச்சேன்னு தெரியல. கைஸ், வாட் இஸ் அரே? ஜோ இன்னைக்கு டைமே போடல. ஆனா எல்லாரும் கரெக்டா சூப்பருங்க. Guys, what is array? Multiple values stored in single variable. So multiple values are single variable ku assign பண்றது. So it is array. ஜாவால பார்த்தோம்னா கரெக்ட்டா? ஸோ இந்த இடத்துல நமக்கு என்னெல்லாம் அரேயோட அட்வான்டேஜ்ங்க? மல்டிபிள் வேல்யூஸை சிங்கிள் வேரியபிள் ஸ்டோர் பண்றதால வாட் ஆர் ஆல் த அட்வான்டேஜஸ் வி ஹேவ்? Memory management. மெமரி வந்துட்டு மெமரி கம்மியா யூஸ் ஆகும். மெமரி கம்மியா யூஸ் ஆகுங்களா? ஓகே. அப்புறம் வச்சிருக்கேன், எங்க வச்சிருக்கேன்? வேற ஏதாவது என்ன எதிர்பார்க்கிறேன் சொல்லுங்க. சரி, ஒரு அரேவை எப்படி டிக்ளேர் பண்ணலாங்க? இங்க நம்ம வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்றோம்? Let variable name equal to value. அரேவை எப்படி பண்ணலாம்? Let variable name equal to square braces. ஸ்கொயர் பிரேசஸ்ல வேல்யூஸ் கொடுத்துக்கணும். அதுவே ஜாவால பாத்தீங்கன்னா let array name equal to என்ன கொடுப்போம்? நியூ டேட்டா டைப் அரே உள்ள லென்த் கொடுப்போம் ஃபார் size or length of the array. ஸ்கிரீன் ஷேர் ஆகும். ஸ்கிரீன் ஷேர் ஆகலங்க, இருங்க நானா நோட்ஸ் தேடிட்டு இருக்கேன். குரூப் பை
இதெல்லாம் வருது. சோ நம்மளுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் அரேன்றது ஸ்டாட்டிக்கா டைனமிக்கா? ஸ்கிரீன் விசிபிளா? எஸ் மேம். அப்படியே பேரலா நோட் பண்ணிக்கோங்க. சோ ஜாவால அரே ஸ்டாட்டிக், ஜாவா ஸ்கிரிப்ட்ல அரே dynamic. What is the difference between static and dynamic, and what is the advantage over a static versus dynamic? Static na fixed length irukum. What is the advantage of dynamic over static? Dynamic la fixed length irukku. சொல்லுங்க bro. டைனமிக் la fixed length இருக்கா? fixed length இருந்தா அது static. static. dynamicல so in fixed length இருக்காது. fixed length. So what is the disadvantage of having fixed length? so length fine 5 variables மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும், அடிஷனல் எதுவும் ஸ்டோர் பண்ண முடியாது. Okay, fine. அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். இன்னொன்னு the major one, values change பண்ண முடியாது. சிமிலர் டேட்டா டைப் தான் ஸ்டோர் பண்ண முடியும், டிசிமிலர் டேட்டா டைப் ஸ்டோர் பண்ண முடியும். சூப்பர். அது ஒண்ணு. இன்னொன்னு values சேஞ்ச் பண்ண முடியாதா மேம்? வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரீசன்ட் ஒன் என்ன, எக்ஸ்கியூஸ் மீ, ரீசன்ட் ஒன்னுக்கு இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ கொடுக்கணுமோ அதை எடுத்துக்கும். ஸ்டாட்டிக்கா இருக்கும்போது அங்க ஜாவால ஓகே என்ன சொல்றது, அந்த இண்டெக்ஸ்ல ஓவர் ரைட் ஆயிடும். அது பிரச்சனை இல்ல. ஓகே நான் லிட்டரல் அரேல. இன்னொன்னு ஸ்வேதா, நீங்க அன்னைக்கு ஒரு நாள் சொன்னீங்களே மெமரி வேஸ்டேஜ் ஐயா இருக்குமா? எதனால? 5ன்னா 5ல இருந்து 6 பண்ணிக்கோ. ஆனா நம்ம 4 ஸ்டோர் பண்ணோம்னா ஒரு ஸ்பேஸ் எம்டியா இருக்கும்ல. எம்டியா இருக்கும். அப்ப என்ன ஆகும்? வேஸ்டேஜ் இருக்கும். அன்னைக்கு டிஃபால்ட் வேல்யூ சொன்னீங்கல்ல, சோ அந்த எம்டி ஸ்பேஸ்ல என்ன பண்ணும், டிஃபால்ட் வேல்யூவை அதுவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இதனாலதான் உங்களுக்கு மெமரி வேஸ்டேஜ் வரும். ஓகேங்களா? இதுவே நமக்கு டைனமிக்கா இருக்கும்போது 5 நான் கொடுத்துட்டேன்ப்பா, ஸ்டில் எனக்கு 4 போதும், நான் 4 கொடுத்துக்கிறேன்னா ரன் டைம்ல அது அட்ஜஸ்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ரீசைஸ் பண்ணிடும். ஓகேங்களாங்க? இதுதான் டைனமிக்கும் ஸ்டாட்டிக்கும் டிஃபரன்ஸ். இங்க டிஃபால்ட் வேல்யூ பண்ணிட்டு அதுக்கு ஒரு மெமரியை ஸ்டோர் பண்ணிட்டு இருக்க கான்செப்டே கிடையாது. ஓகே, தென் அரே இஸ் as usual index space. What is index space? index space na என்னங்க? வேல்யூவோட பர்టిక్యులர் பேஸ். புரியல bro. பொசிஷன், வேல்யூவோட பொசிஷன். சோ எப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூவை 0th இண்டெக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிக்கும், அடுத்து வர வேல்யூவை 1ல ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேங்களா? இதுவே நம்மளுக்கு லைக் செட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா செட் வந்து இண்டெக்ஸ் பேஸ் கிடையாது.
அரே தான் இண்டெக்ஸ் ஸ்பேஸ். கரெக்டா? கரெக்ட்டுங்களா? ரேண்டம் ஆர்டர்ல ஸ்டோர் பண்ணாது, இண்டெக்ஸ் வைஸ் தான் ஸ்டோர் பண்ணிக்கும் வேல்யூஸ். ஓகேங்களா? ஓகேங்களா? அது மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஃபெச் பண்ண ஈஸியா இருக்கும். இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி வேல்யூஸை ஃபெச் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இண்டெக்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. If the value of the array is 5, then the index will be like length வந்து 5. ஓகேங்களா? ஒரு அரேயோட லென்த் 5னா அதோட இண்டெக்ஸ் எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. 0 to 4. 0 to 4, that is length minus 1. 0 to length n வச்சுக்கிட்டோம்னா n minus 1 வரைக்கும் அந்த அரேல வேல்யூஸ் அகாமடேட் பண்ணிக்கும் மீனிங். ஓகேங்களா? இது டைனமிக்கா இருக்கிறதால அதுக்கு மேலேயும் பண்ணிக்கும் அதுக்குள்ளேயும் பண்ணிக்கும். டிஃபால்ட் வேல்யூ ஸ்டோர் பண்ணி நம்மளுக்கு மெமரி வேஸ்டேஜும் பண்ணாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஃபர்ஸ்ட் ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கலாம். So let அரேக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். அப்பதான் ஃப்ரூட்ஸ் நேம் வருது. ஃப்ரூட்ஸே கொடுக்குவா ப்ரோ? ஓகே. சோ அரேவை அப்படியே பிரிண்ட் பண்ணா நமக்கு என்னங்க கிடைக்கும்? மெமரி வரும். எக்ஸாக்ட்லி மெமரி தான் வரும். ஓகேங்களா? பாத்தியா இங்க எப்படி வருது? நமக்கு ஜாவால மெமரி தான் வரும். பாக்குறேன். இல்லங்க வருதுங்க இங்க. சோ ஜாவால எப்படி வரும்னா அரே டைரக்டா பிரிண்ட் பண்ணும்போது மெமரி தான் வரும். நானே மறந்து டைரக்டா பிரிண்ட் பண்ணும்போது மெமரி தான் வரும். இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வேல்யூஸை ஃபெச் பண்ணும்போது தான் நமக்கு வேல்யூஸை ஃபெச் பண்ணி கொடுக்கும். லைக் இண்டெக்ஸ் வந்து இங்க 0ல ஸ்டார்ட் பண்ணி i வரைக்கும் வச்சிருக்கோம். i should be lesser than fruitsன்றது அரேயோட நேம் டாட் லென்த். so it will be like 0 1 2. 0ல ஸ்டார்ட் ஆகி 1ல முடிஞ்சிரும். லென்த் வந்து இங்க 3. சோ அதான் lesser than 3னா 2ல வந்துரும். i யோட வேல்யூ 0 to 2. சோ எல்லா வேல்யூஸும் ஃபெச் பண்ணி கொண்டு வந்துருது. ஓகேங்களா? இது புரியுதா? ஃபார் லூப் புரியுதுங்களா? அரேல ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி ஒவ்வொரு வேல்யூஸா ஃபெச் பண்றதுன்னு. சரி, அரேவை அப்படியே பிரிண்ட் பண்ணிடுறோம். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூசிங் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்சைட் அரே? சிங்கிள் வேல்யூ இருக்கு. அரேல இருந்து சிங்கிள் வேல்யூ. சிங்கிள் வேல்யூ வச்சு நமக்கு ஏதாவது கண்டிஷன் மேட்ச் ஆனா அந்த பர்டிகுலர் வேல்யூவோட மட்டும் நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனாலிட்டி பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கலாம். கரெக்ட்டுங்களா? அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும்னா அகைன் ஃபார் லூப் யூஸ் பண்ணி அதுக்குள்ள ஒரு இஃப் யூஸ் பண்ணி மேட்ச் பண்ணி பார்த்து அப்போ நம்ம அதை அச்சீவ் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த மாதிரி 1 by 1 பிரிண்ட் பண்றது. ஓகேங்களா? ஓகே, இது எழுதிட்டீங்களா ப்ரோ? கைஸ் இது எழுதிட்டீங்களா? கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? இல்ல இது கொஞ்சம் எழுதிக்கோங்க. புஷ்பா இருங்க வரேன். ஷிஃப்ட் அப்புறம் அன்ஷிஃப்ட் வரைக்கும் எழுதிக்கோங்க போதும்.
ஸோ புஷ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அரேயோட எண்ட்ல வேல்யூவை ஆட் பண்ணி கொடுத்துரும். பாப் லாஸ்ட்ல இருக்க வேல்யூவை ரிமூவ் பண்ணிடும். ஓகேங்களா? தென் ஷிஃப்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடும். நம்மளுக்கு அங்க அரேல லென்த் மட்டும் தான் யூஸ் ஜாவால. இங்க இட் பிஹேவ்ஸ் லைக் அரே லிஸ்ட். கரெக்ட்டுங்களா? அதே மாத்தி மாத்தி பாக்குறது எனக்கு எல்லாமே விடும். copied தைரியமா நம்ம எல்லாம் ஒர்க் பண்றோம். படிக்கிற பசங்க பரவாயில்ல, நோட்ஸ் எடுத்த பழக்கம். நாங்களே இப்பதான் இந்த பெண்ணை திரும்ப எடுத்து தேடி எடுத்துருக்கோம். ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. பொறுமையா இருங்க. ஒரு 4 மெத்தட்ஸ் மட்டும் பார்க்கலாம். இது ஷிஃப்ட் வரைக்கும் பார்த்துக்கலாம். போதும், பார்த்துட்டு நம்ம லிட்டரல் நான் லிட்டரல் சொல்லிடுறேன். ஸோ மண்டே வந்துட்டு இது ரிமைனிங் ஃபங்க்ஷன்ஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். பேட்டர்னு அப்புறம் இதோட கண்டினியூ பண்ணிக்கிட்டு அரே முடிச்சுட்டு அடுத்த இது போயிடலாம். ஸோ மேப்பு செட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டா இங்க டேட்டா டைப்ஸ்ல வரும் இதெல்லாம் இதெல்லாம் முடிச்சுட்டு ஊப்ஸ் போயிடலாம்.
நிமிஷம் ஒரே ஒரு ஃபோன் பேசுறேன். பண்றீங்களா மேம்? என்ன ப்ரோ? கீழே கொஞ்சம் லைட்டா ஸ்க்ரோல் பண்றீங்க. இது வரேன். ஷிஃப்ட் அன்ஷிஃப்ட் எழுதிக்கோங்க. ஓகே நோட் பண்ணிச்சு. ஓகே. சோ இது என்ன டைப் ஆஃப் அரேங்க? லிட்டரல் அரே. கரெக்ட்டா? சோ டைரக்ட்டா let array name equal to open and close square bracketsல வேல்யூ அசைன் பண்றது லிட்டரல் அரே. நான் லிட்டரல் அரே எப்படிங்க இருக்கும்? நான் லிட்டரல் அரே ஸ்வேதா இருக்கீங்களா? வேல்யூஸ் இல்லாம இருக்குமா? இங்க வேல்யூஸ் இருக்கும். லைக் அங்க வந்து லென்த் கொடுப்போம், அப்படியும் கொடுக்கலாம். இங்க வந்துட்டு இப்படியே கொடுத்துடலாம், இப்படியும் கொடுக்கலாம். லெட் அவ்வளவுதான், இப்படியே கொடுத்துட வேண்டியதான். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்ல இங்க வேல்யூ இல்ல. நம்ம என்ன பண்ணுவோம், இங்க இப்படி கொடுத்துட்டு இங்க லென்த் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி அந்த லென்த்துக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணுவோம், அப்படியும் கொடுக்கலாம். ஓகேங்களா? எக்ஸிக்யூட் பண்றேன். எழுதிக்கோங்க டிஃபரன்ஸ் பிட்வீன் லிட்டரல் அண்ட் நான் லிட்டரல் அரே. ஸோ நாம மோஸ்ட்லி இங்க யூஸ் பண்றது லிட்டரல் தான். ஓகேங்களா? ஸோ லிட்டரல் அரே நமக்கு ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல இருக்கும். நான் லிட்டரல் அரேல நியூ கீவேர்டு தான் இங்க இம்பார்ட்டன்ட். ஸோ அரே கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளேயே நம்ம வேல்யூஸை பாஸ் பண்ணிடுவோம். Then literal array is faster compared to non-literal array. ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்ல, பிட். ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா பண்ணும்போது தான் நம்மளுக்கு சின்ன செகண்ட்ஸ்ல டிஃபரன்ஸ் பார்க்க முடியும் எப்பயுமே. ஸோ அதிகமா யூஸ் பண்றதும் நம்ம இங்க லிட்டரல் அரே தான். ஓகேங்களா? எழுதிக்கிட்டீங்களா? இப்ப அந்த ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாமா? பார்க்கலாம். So what is the first function? push. எதுக்காக அங்க push யூஸ் பண்றோம்? அரே எண்ட்ல வேல்யூஸ் அசைன் பண்றது. சோ லாஸ்ட்ல ஆட் பண்றதுக்காக push யூஸ் பண்றோம். சோ எனக்கு புஷ் பண்ணும்போது அரேயோட எண்ட்ல எனக்கு வேல்யூ ஆகும். நெக்ஸ்ட் இஸ் அது லாஸ்ட்ல இருந்து டெலீட் பண்ணுது, ரிமூவ் பண்ணுது.
removing value from the array using pop. So எனக்கு இப்போ berry remove ஆகணும். ஆயிடுச்சா? berry remove ஆயிடுச்சுங்களா recent arrayல? Yes. Just shift பார்த்துடலாம். So நம்ம beginningல ஆட் பண்ணோம்னா VP using shift. அதே மாதிரி beginningல இருக்க வேல்யூ ரிமூவ் பண்ணனும்னா நம்ம unshift ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். Secretary remove. Shift வந்து remove தான் பண்ணுது, not addingல. So shift குள்ள நாமே கொடுக்கணும். அதுலயே தானே remove பண்ண போறோம். So apple remove ஆயிடுச்சு. First element lastல இருக்க element remove பண்ண pop. Firstல இருக்க frontல இருக்க element remove பண்ண shift. Unshift firstல இருக்க element firstல element add பண்ண. So unshift mangoனா இப்போ mango எனக்கு index 0ல add ஆயிருக்கு. ஓகேங்களா? Okay. ஸோ எனக்கு பேட்டர்ன் யூஸ் பண்ணாம எனக்கு அந்த நம்மளோட அந்த டயகனலா ஸ்டார் பிரிண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அரேல ஒண்ணு நம்ம மண்டே பார்த்துக்கலாம். அது மட்டும் டாஸ்கா வச்சுக்கோங்க. சரியா? மண்டே வந்துட்டு ரிமைனிங் ஃபங்க்ஷன்ஸ் அரேல கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது மட்டும் ஸ்கிப் பண்ணி குரூப்ல போட்டுறீங்களா? லிட்டரல் அண்ட் நான் லிட்டரல் பார்த்துக்கோங்க. பட் இங்க நம்ம லிட்டரல் தான் யூஸ் பண்றோம். ஓகே, ஸ்னிப் பண்ணி குரூப்ல போட்டுருங்க. பேட்டர்ன்ஸ் இப்போ பண்ணாலும் பண்ணுங்க, இல்ல நீங்க மண்டே இது பண்ணாலும் பண்ணுங்க. நாளைக்கு there is no class. ஓகே, நெக்ஸ்ட் வீக் டைமிங்ஸ் வந்துட்டு ஒருத்தருக்கு கன்வீனியன்ட் இல்ல பார்க்கலாம். அவருக்கு அன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு 9 o'clock அந்த மாதிரி வச்சுக்கலாம். சாட்டர்டே மட்டும். ஓகேங்களா? Okay. Okay. Thank you guys. Thank you. Thank you. Thank you. Have a good day.